வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை நிரப்புவதற்கான கடைசி தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி உங்களுக்கான புதிய டைம் டேபிளை கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகம் முழுவதும் வாக்காளர் தீவிர திருத்த பட்டியல் பார்த்தா போயிட்டுருக்குங்க. எல்லாருக்குமே வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை கொடுத்துருப்பாங்க, நீங்களும் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பீங்க. இது வரைக்கும் ஃபில் பண்ணாதவங்க அதுக்கான கடைசி தேதி 4/12/2025 இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கடைசி தேதி அதுக்கான டைம் டேபிள் என்ன அதை கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான ஒரு புதிய டைம் டேபிள். அதாவது எனிமிரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கான கடைசி தேதி 11/12/2025. அதுக்குள்ளே உங்களுக்கான எனிமிரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி பிஎல்ஓ கிட்ட கொடுக்கணும். முன்கூட்டி கொடுங்க, அப்போ தான் பிஎல்ஓவும் ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் போலிங் ஸ்டேஷனை பார்த்தா ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது 11/12/2025 அன்னைக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. போலிங் ஸ்டேஷன் அங்கே சரியில்லை, வேறு இடத்துக்கு மாற்றணும், அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அன்னைக்கு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த எனுமரேஷன் ஃபார்ம்லாம் அப்லோட் பண்ணுறாங்க பாருங்கள். அதை வச்சு டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட் வரைவு வாக்காளர் பட்டியலை ரிலீஸ் பண்ணுறாங்க. என்றைக்கு அப்படின்னா 16/12/2025 அன்னைக்கு உங்களுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை கொடுக்குறாங்க. அந்த வாக்காளர் பட்டியலை நீங்கள் எனிமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அந்த பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கும். எனிமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கல அப்படின்னா அன்னைக்கு வர பட்டியலில் உங்கள் பெயர் இருக்காதுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 16/12/2025 15/1/2026 வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் வரலை அப்படின்னா புதுசாக நீங்கள் ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணலாம், அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணலாம், மொபைல் நம்பர் மாற்றலாம், தொகுதி மாற்றிக்கலாம். இந்த குறிப்பிட்ட தேதி 16/12/2025 15/1/2026 எல்லாத்தையுமே நீங்கள் ஓட்டரில் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாங்க. கடைசியாக 14/2/2026 அன்றைக்கி ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருந்தால் மட்டும்தாங்க உங்களால் வருகிற எலெக்ஷனில் ஓட்டு போட முடியும். ஸோ 14/2/2026 அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் கம்பல்சரி உங்கள் பெயர் இருக்கணும். ஸோ நடுவில் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கிட்டாலும் புதிய ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணி அடுத்த வரப்போகிற ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயரை சேர்க்க பாருங்கள். இதுதாங்க இன்ஃபர்மேஷன். ஸோ சீக்கிரமாக எனிமிரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்க. ஃபில் பண்ணிட்டாங்களே இல்லையான்றதை ஆன்லைன் மூலமாக நீங்களே ஸ்டார்டத்தை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.